இவங்க 3 பேரும் ஒரு இலவசம்னு இருக்காங்க, நாங்கள் இல்லைன்னு இருக்கோம். இப்போ யாராருக்கும் போட்டின்னு தெரியுது. அது ஒரு கரை, இது ஒரு கரை. அவர்கள் திராவிடர்கள்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். அவங்க இருமொழி கொள்கைங்கிறாங்க, நாங்கள் ஒரு மொழி கொள்கை, விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிறோம். அப்போ ஒவ்வொன்றிலையும் மாறுபடுறோம். இதுக்குள்ளே தான் போட்டி இருக்குமே ஒழிய, நீங்கள் இப்போ இலவசம்ங்கிறாங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன், நான் அதை கொடுப்பேங்கிறேன். நான் இலவசம் தரேன், கல்வி மருத்துவம் தூய குடிநீர் தரேன், மற்றதெல்லாம் இலவசம் தர முடியாதுங்கிறேன். அப்போ இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் மாறிபட்டு நிற்கிறோம். இதுக்குள்ளே தான் போட்டி இருக்க முடியும். இந்த நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒன்று காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, இது நாளை தவிர வேற யாரும் இருக்காங்களா? அப்போ அதனால தான் இது நாளை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்குதா? அப்போ அதில் அவங்கவுங்க குறிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு இவங்க எதிரி, இவங்க அது எதிரின்னு. இப்போ என்டிஏவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் என்டிஏக்கு என்ன பிரச்சனை வருது? இங்கே ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி எடப்பாடி வர்றதா, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஸ்டாலின் ஐயா வர்றதா? திமுகவா அதிமுகவா? பிசாசா பேயா? பேயை விட்டுட்டு பிசாசை கல்யாணம் பண்ணுறதா? பிசாசை விவாகரத்து பண்ணிட்டு பேயை கல்யாணம் பண்ணுறதா? இப்போ நாங்கள் இந்த பேயை தள்ளிட்டு ஒரு தேவதையை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நபிகள்கிட்ட கேட்குறாங்க, தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்னு. இப்போ நன்மை யாரு? இப்போ அதிமுக திமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி. இப்போ திமுகவில் 11 அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள். சொல்லணுமா, பேர் சொல்லணும்னு இல்லை. இப்போ கூட புதுசாக கொஞ்சம் பேர் போய் சேர்ந்து இப்போ அடுத்த அமைச்சரவை வந்தால் அதுலேயும் அவங்க. அப்போ 2 வெவ்வேறு கட்சின்னு எப்படி சொல்கிறீங்க? கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறி இருக்கா? இங்கேயும் டாஸ்மார்க் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இங்கேயும் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சிருக்கும். இங்கேயும் மலையை வெட்டுவாங்க, மணல் அள்ளுவாங்க. எல்லாம் உங்களுக்கு அதே தான் தொடரும். அப்போ ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்போ ரெண்டும் ஒரே கட்சி தான். இங்கே வந்து சேரும்போது தாய் கழகத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் அங்கே போனால் நாங்கள் சேய் கழகத்துக்கு போயிட்டோம். இப்போ தாயை போல தானே பிள்ளை இருக்கும், நூலை போல தானே சேலை இருக்கும். இது சொர்ணாக்காவாக இருந்தால் இது மட்டும் என்ன தேவதையாவா வந்துடும்? இது குட்டி சொர்ணாவாக தான் இருக்கும். அப்போ அப்படி தான் இது இந்த கட்சிகள். அதனால இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் முரண்பட்டு நிற்கிற போது அவங்க ஒரு முனையில் இருக்காங்க, நாங்கள் எதிர்முனையிலும் இருக்கோம். அவங்க சூலாயுதமாக இருக்காங்க, நான் வேளா இருக்கேன். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது மாநில அரசுடைய ஒரு கடமை. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் பற்றி நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன? இல்லை, எனக்கு இந்த உள்ளாட்சியின் மூலமாக அங்கே தான் அதிகமாக இங்கே சாதி மத பிளவுகளும் அந்த தீண்டாமை ஏற்றத்தாழ்வுகளும் அதிகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலை நடத்தலை. இப்போ என்னோட கோட்பாடு, நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே என்ன ஒரு உள்ளாட்சி, நானே வேரில் தண்ணி ஊற்றுறேன், அங்கே எதுக்கு ஒரு வேலைக்காரர்னு கேட்குறேன். ஆனாலும் நமக்கு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியரே போதும் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க. இப்போ எல்லாரும் இது பண்ணுறனால இந்த அதிகாரத்தை நிர்வாகத்தை பரவலாக்குங்கிற அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறோம். ஏன்னா நம்ம ஊழல் லஞ்சம்ங்கிறது சொல்லில் கூட இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நம்ம உண்மை நேர்மையான நிர்வாகத்தை உனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். அப்போ அதுக்கப்புறம் நீ தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்க வேண்டிய அவசியத்தை இல்லாத ஒழிச்சிட்டேன்னா அது ஒழிஞ்சிடும். அதனால நம்ம நடத்துகிறோம் நல்ல சிறப்பா நிர்வாகத்துக்காக செய்யறோம். சார் 15 ஆண்டு காலம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு தேர்தல் போதும் ஒரு திட்டங்களை நம்ம கொண்டு வரோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 திராவிட கட்சிகளை தாண்டி புதுதா ஒரு கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியாததுக்கு காரணம் இந்த சாதி மத அரசியல் அப்படின்ற அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுலையோ இல்ல மாத்துறதுலையோ எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு முற்பட வேண்டியது இருக்கு ஒரு வெற்றிக்கு. அதை தாண்டி இல்ல, சாதி மத உணர்ச்சிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்ல, அது மானுட குலத்துக்கே எதிரானதா இருக்குது. அது குறிப்பா எங்களுக்கு பெரிய பேரிடரா இருக்கு. அதனாலதான் கடவுள் வரி, சமய வரி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயங்கிறது எங்க புரட்சி பாடுறார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின, அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின பாவலன் என்ன சொல்றான்? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். தமிழை உயிருக்கு நேரா பண்ணவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடல. முதல்ல சாதியை ஒழிக்கணும்ன்றான், நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். அப்ப இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். இதுல என்ன என் அன்பு தம்பி தங்கிகள் என்ன உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். சாதியே அரசியலாகி அதிகாரமானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் இருக்காது. மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருமானால் அங்க மனிதநேயம் மானுடம்ங்கிறது இருக்காது, செத்தே போயிடும். பணம் அரசியல் ஆயிருமானால் அங்கே ஒழுக்கம் பண்பாடு இருக்கவே இருக்காது. இது 3ஐயும் கடந்து ஒரு அரசியலை நம்ம கட்டமைக்கணும். உங்களுக்கு புரியுது? சாதி மத உணர்ச்சிங்கிறது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. இந்த எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் இந்த சாதி மதம் மனிதனுக்குமான உணர்ச்சியை கலப்பது என்பது சரி வராது. அதனாலதான் நாங்க இந்த சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு திட்டு நீ போற்றாதேங்கிறது, சாதி பார்த்து இடம் கொடுக்காம மாற்றி கொடுக்கறதுக்கு காரணமா அதுதான். அதை ஒரு
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் எங்கே பொது தொகுதியில் நான் ஆதித்தமிழ் குடியை நிறுத்தினோ அங்கெல்லாம் எனக்கு அதிக வாக்கு வருது அப்படின்னா மாறுதில்ல, ஒரு மாறுதல் வருதில்ல. அப்போ அதை செய்யணும்னு நினைக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். மாறுதல்ங்கிறது ஒரே நாளில் வராது. ஏன்னா அது சிறுக சிறுக வரணும், மக்களின் மனத்துக்குள்ள அந்த மாறுதல் வரணும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய இடையூறு தான். இந்த ஒரு நல்ல அரசியலை கட்டமைக்கிறதுல பெரிய தடை தான். அது தடை தான். அண்ணா, இப்போ நீங்க வந்து பெண்களுக்கு வந்து ஒரு தனி தொகுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்வடிவு பண்ணிருக்கீங்க. ஆனா பெண்களுக்கு வந்து தனி தொகுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க.